என் பேரு ஜீவிதா. என்னை பத்தி சொல்லணும்னா சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. நான் வந்து ரொம்ப வெட்டியா தான் இருக்கேன் இப்போ வரைக்குமே. ஆனா எனக்கு வந்து சும்மா இருக்கேன் அப்படின்ட்டு யாராச்சும் சொன்னா சுத்தமா பிடிக்காது. நான் சும்மா இருக்கேன்னு இவங்க சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே சில விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்னை விட சும்மா இருக்கிற ஒருத்தர் எங்க வீட்டுல இருக்காரு. எங்க அப்பா ரிட்டையர் ஆகி 4 years ஆகுது. ஸோ அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ அவர் வந்து இதை திரும்பியும் கரெக்ஷன்ஸ் பண்ணி என்கிட்ட வந்து சண்டை வரும். ஸோ டெய்லி வந்து 2 பேருமே சும்மா இருக்கிறதுனால எங்க 2 பேருக்குள்ள நிறைய ஃபைட் வரும். என் அப்பா கிட்ட வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து ஒண்ணுதான். வீட்டுக்கு வந்த எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வந்து ஒண்ணு விடாம நான் என்னென்ன ப்ரைஸ் வாங்கினேன், என்ன பாட்டு பாடியிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு காட்டிக்கிட்டு இருப்பாரு. அம்மா வந்து எனக்கு வந்து லைக் இன்னொரு ஃப்ரெண்டு மாதிரி தான். என் அம்மாவை பார்த்து வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டெரரா இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் எங்க அம்மா வந்து ஒரு டம்மி ஃபேஸ்ன்னு. நான் சின்ன வயசுல இருந்தே என்னோட அக்காவை பார்த்து தான் வந்து ஆக்சுவலி பாட ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து என் தங்கச்சி வந்து ரொம்ப அழகா பாடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு 6 months முன்னாடி வந்து அப்பாக்கு லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் ஒரே ஒரு வழி என்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம்னா என்னால வந்து என் அப்பாவோட ஹெல்த் வந்து ரெக்கவர் ஆகும்னா நான் வந்து அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஸோ என் லிவரை நான் கொடுத்து அவரை காப்பாற்றணும்னு சொன்னப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அடுத்த நிமிஷமே வந்து நான் என் லிவரை வந்து அப்பாவுக்கு கொடுக்கலான்னு நான் டெசிஷன் எடுத்துட்டேன். ஆனால் வீட்டில் அப்பா அம்மா இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. குழந்தைகிட்ட இருந்து ஒரு லிவரை ஒரு ஆர்கானை நம்ம வாங்கி அதில் என்னபடி உயிர்வாயிருது. எனக்கு அதுமாரி வாங்குறது எனக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வந்தது. அப்பா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு. நீ போ, நீ வருவ இந்த வாட்டி அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் வந்து சூப்பர் சிங்கர் ஆடிஷன் ட்ரை பண்ணி உள்ள வந்தது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ ஜீவிதாவுடைய முகத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. அதை பார்க்கும்போது இடல் பாதிச்சிருக்கிறதே இல்லை. பழையபடி நான் வந்து நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். என்னோட ஃபேமிலி வந்து இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை, எந்த எதிர்பார்ப்புமே என்கிட்ட வச்சதில்லை. அவங்க எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஏதாச்சும் சின்னதா சர்ப்ரைசஸ் கிஃப்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து என் ஃபேமிலியில எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா வந்து நான் என்னதான் பண்ணாலும் வந்து எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்காது. ரொம்ப சின்ன விஷயமா தான் தெரியும். ஸோ எனக்கு என்னன்னா இப்போ வந்து சூப்பர் சிங்கர்ல வந்தது மூலயமா அவங்களுக்கு வந்து பெருசா ஏதாச்சும் பண்ண முடியும்னு தோணுது. இந்த ஸ்டேஜை வந்து நான் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி என்னோட பெஸ்ட்டை வந்து கொடுப்பேன்னு நம்புறேன். நான் வந்து உங்கள் ஃபேன் ஆகிறேனோ இல்லையோ, நான் உங்களோட டேடியோட ஃபேன் ஆயிட்டேன். டேடி ப்ளீஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் ஜீவிதா ஸ்டேஜுக்கு வாங்க ப்ளீஸ். என்ன சொல்கிறது, என்னுடைய 2 பொண்ணுங்களுமே எனக்கு 2 கண்ணு மாதிரி தான். ஜீவிதா வந்து ரொம்ப நாளாக வந்து சூப்பர் சிங்கருக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தது. அது இந்த முறை வந்து அதுக்கு கண்டிப்பாக கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு. சூப்பர் சிங்கரில் ஓரளவுக்கு பண்ணுறாங்க. இந்த பார்க்கும்போது எனக்கு வந்து அப்பா என்னை விட மோசம் பேசுறதுல. பரவாயில்ல, நான் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்கள் டாடி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஹெல்த் வைஸும் நல்லா இருக்குது. எனக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கிறப்போ. ஸோ இப்போ இது வாய்ப்பு கொடுத்த இந்த விஜய் டிவிக்கும் அந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்கள் பொண்ணு தான் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட ஃபேமிலியை இந்த மாதிரி பார்க்குறதுல. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அக்காவை பார்த்து தான் வந்து பாடணும் அப்படின்றதே வந்து ஃபீல் பண்ணிங்க. சிஸ்டர் எப்படி நீங்கள் பயங்கரமாக பாடுவீங்களா? பயங்கரமாலாம் இல்லை. நான் வந்து மியூசிக் கற்றுட்டு இருந்தேன். என் சிஸ்டர் வந்து அவள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் பஜன்ஸ் எல்லாம் பாடுவோம். எனக்கு என்னை விட அவள் பாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்வேன், யாராச்சும் என்ன நீ நல்லா பாடுற அப்படின்னு சொன்னால் அப்போ என் சிஸ்டர் பாடுறது கேளுங்க, அவள் என்னை விட நல்லா பாடுவா அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். ஸோ எனக்கு என்னென்னா அவளை நல்லா கொண்டு வரணும். என் தங்கச்சிக்கு வந்து நான் இருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் அவள் வந்து என்ன வேணுமோ பண்ணட்டும், அதுதான் என்னோட பெரிய ஆசை. Sweet.
அழகு அழகு மற்றபடி அவள் வந்து எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். நான் என் பொண்ணு மாதிரி தான் அவளை பார்ப்பேன். ஜீவிதா, இன்னைக்கு இவங்க எல்லாருமே இப்படி உங்க கூட நின்று நீங்க இவ்வளவு தூரம் வரும்போது என்னெல்லாம் சாதிக்கணுன்ற ஒரு வெறி வருது உங்களுக்கு? ஆக்சுவலி என்ன தான் வந்து நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் வந்து எப்போவுமே கடைசியில் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து முதல்ல நிற்கிறது என் அப்பா தான். நான் சின்ன சின்ன ஸ்டேஜில் பாடுறதுலேருந்தும் சரி, பெரிய ஸ்டேஜ் போனாலும் சரி, அப்பா அந்த இடத்துல அங்கே இருப்பார். அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனது வந்து எனக்கு ரொம்பவே, என்னால் அதுலேருந்து வெளியிலே வர முடியல. ஏன்னா எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போய் என் கூடயே இருந்தவர் இப்போ இந்த நிலைமையில் இருக்காருன்னும் போது எனக்கு அதுக்கப்புறம் பாட்டு பாடக்கூட எனக்கு தோணவே இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வரதை பார்க்கும்போது இந்த வாட்டி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், பெருசாக அவருக்கு வந்து ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அண்ட் காட் கிரேஸ் எனக்கு வந்து இந்த வாட்டி சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அப்பாவை வந்து இன்னும் சந்தோஷமாக ஹாப்பியாக பார்த்துப்பேன்.